3 அணி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, மும்பை அணியால் பிளே ஆஃப் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால ஃபஸ்ட்டு பிளேஸே போக முடியும். எப்படி போவாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் இருக்குது. ஒருவேளை எல்எஸ்ஜி இன்னைக்கு தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கு மேட்ச் நடக்க இருக்குது. ஏதோ கிரவுண்டை வாங்கிட்டப்பா போட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மேட்ச் இருக்க போகுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். ஒரே நாள் பார்த்தீங்கன்னா 3 டீம் வந்து சர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போயிட்டாங்க. இது நம்ம நினச்சது என்னென்னா பஞ்சாப் வந்து தோற்றுருவாங்க, ஜிடி தோற்றுருவாங்க, ஏதோ ஒன்று கீழே இருக்க டீம் வந்து காலை வாரிடுவாங்க அப்படின்னு சொல்கிற தான். அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில் அண்ட் கோ, அதாவது பார்த்தீங்கன்னா நெஹரா அண்ட் கோ தான் தலைமை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா 4 லைன்லேருந்து காதில் கடிச்சிக்கிட்டே இருக்கான். அதனால ஒரு பால் வேஸ்ட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா தலைமை சும்மா விட மாட்டான் போல இருக்குது. அதனால நான் லிட்ரலி ஒரு விஷயத்தை ஓப்பனாக இந்த இடத்துல சொல்லுவேன், அவங்கள்ட்ட இருக்க பேட்டிங் வந்து வீக்கான பேட்டிங் வந்து யார்ட்டையுமே கிடையாது. என்னடா இவ்வளோ கேவலமாக சொல்கிற, அவங்க தான்டா அப்படி போட்டு இது பண்ணுறாங்க. ஏன்டா 3 பேரை மட்டும் கலட்டினீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேட்டிங் ஆர்டரே கிடையாது, அவங்களை சோக் ஆக்கிடலாம். ஆனால் அந்த 3 பேரை கலட்டுறது தான் இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் 18வது ஓவர் வரைக்கும் ஜாஸ் பட்லர் இருப்பார், 18வது வரைக்கும் கில் இருப்பார், இல்லாட்டி சுதர்சன் இருப்பார்னு சொன்னேன். இன்றைக்கி பார்த்தா நாங்கள் 20வது ஓவர் வரைக்கும் இருந்தே மேட்ச் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிட்டாங்க. மும்பை அணி விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டீம் போயிருச்சு. 4வது இடத்துல 14 பாயிண்டோட பார்த்தீங்கன்னா தலைமை இருக்காங்க. அவங்க டீம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸு, சாட்னரு, போஷு, இந்த ட்ரெண்ட் போல்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே களம் இறங்கிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பூம்ரா நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆனாலும் யாருமே வந்து விடுபட்டு போகல. அந்த பிளே ஆஃப் சமயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸும் ரியான் ரிக்கில்டன் ஒரு சில நபர்கள் எல்லாமே கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான செய்தியுமே வந்திருக்கு. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பூம்ரா அவங்க 2 பேருமே போதும் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்தளவு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து எல்எஸ்டி வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போயே அவங்க உள்ளே போக முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 2 மேட்ச் அவங்களுக்கு, அந்த 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா க்ரூசியல். இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் கூட, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட, அப்புறமேட்டு ஜிடி கூட, 3 பேர்த்து கூட அவங்க மோத இருக்காங்க. இந்த 2 ஆர்சிபி ஜிடி சத்தியமாக அவங்கள வந்து விடவே மாட்டாங்க. இன்றைக்கி கூட எஸ்ஆர்ஹெச்சே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் தான் இருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க, நான் எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து கொடுத்த வாக்க மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவி அக்காக்காக வந்து விளையாண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு பிளேயராக இருப்பாங்க. அதனால வந்து அவங்க டீமும் ஓரளவு வந்து இந்த சீசன் அப்படி முக்கான்னு போனால் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங் லைனப் வந்து சூப்பராகவே இருக்குது. இங்கே நிக்கோலஸ் பூரனை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அது நடக்கவே நடக்காது. மார்ஷ் அண்ட் மார்க்கம் இவங்கெல்லாம் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஃப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இன்னைக்கு ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா 200 டார்கெட் இருந்தால் 15 ஓவரில் ஜெயிக்கணும். அவங்க நெட் ரன் ரேட் எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? 450, 60+ அந்த மாதிரி கேவலமாக இருக்குது. இவங்க இந்த 3 போட்டியிலையும் ஜெயிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கணும்னா வேற மாதிரி ஜெயிக்கணும். 15 ஓவரில் ஜெயிக்கணும், 80 ரன் வித்தியாசம் ஜெயிக்கணும், 100 ரன் வித்தியாசத்தில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸு வரும். அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 260 சில்லரை வந்து நெட் ரன் ரேட்டோட டிசி இருக்காங்க, அவங்கள நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் ஏதாச்சும் ஒரு போட்டியில் நீங்கள் தோற்றிங்கன்னா கூட உங்களுக்கு 14 பாயிண்ட் தான் வரும். மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க 1+ 1100+ பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் இருக்காங்க. இந்த சீசனோட அதிக நெட் ரன் ரேட் வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். அதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு கைகள் ஓங்கி தான் இருக்குது. சரி, அவங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் எப்படி போவாங்க, ஃபஸ்ட்டு 2 பிளேஸ்க்கு எப்படி போவாங்க அப்படின்ற விஷயத்தையுமே நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 4வது இடத்துல இருக்காங்க. அடுத்து அவங்க டெல்லியோட ஜெயிச்சாங்கனாவே போதும். இன்றைக்கி எல்எஸ்ஜி தோற்று அவங்க டெல்லியோட ஜெயிச்சாவே போதும், கியூ வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜிடியும் ஆர்சிபி இல்லாட்டி ஜிடியும் பஞ்சாப் அடுத்து நடக்கக்கூடிய 2 மேட்ச்சில் அவங்க தோத்தாங்க அப்படின்னா ஸ்டேட்டாகவே பார்த்தீங்கன்னா மும்பை அணி வந்து முதல் இடம் அல்லது 2ஆம் இடத்துக்கு வந்து ஸ்வைங்கின்னு போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு 17, ஒருத்தவங்களுக்கு 18 இருக்குது. அடுத்த ஒரு 2 மேட்ச்லையும் தோத்தாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட்டும் அடிவாங்க, பாயிண்ட்ஸும் இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமும் அடிவாங்கினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு அல்லது 2வது பொசிஷன் வந்து போக முடியும். டெல்லி மேட்ச் தான் அவங்களுக்கு வந்து ஹெட்டு, அதாவது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கட்டம்.
ஆல்ரெடி டெல்லியோட அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் போயிட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா கேஎல் ராகுலை முன்னாடி கொண்டு வந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்து மேட்ச் முடிச்சு கொடுக்குறாரு. இருந்தாலுமே பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நட்ராஜனை வந்து பவர் பிளேலேயே போட வச்சு நியூ பாலில் போட வச்சு அடி வாங்கினாங்க. அதனால் அங்கே வந்து சர்க்கிளாக போயிடுச்சு. தொடர்ந்து ஒரு 5-6 போட்டிகள் ஜெயிச்சு வேற மாதிரி வந்தாங்க. நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மும்பை தான் அவங்களை அடித்து உட்கார வச்சாங்க. அப்புறமேட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மீண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சை சாமி கூட்டுட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஆரம்பிக்க முடியாது. அடுத்த ஒரு 2 மேட்ச்லேயே அவங்க ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சாங்க அப்படின்னாலாம் கிடையாது. அந்த டெல்லி மேட்ச் தான் அவங்களோட பொறுத்தளவுக்கு குரூஷியலான மேட்ச். அந்த மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பிளேயாக போக முடியும். இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னைய பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்ற மாதிரி தான் இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அப்புறமேட்டு சென்னை அணி வரும். சென்னைக்கும் ஆர்ஆருக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நாளைக்கு மேட்ச் நடக்க இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேருமே வெளியில் போயிட்டாங்க. சரிப்பா போட்டியை போட்டு ஆடிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான். 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கான ஒரு வெள்ளோட்டமாக இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு ஃபிட்டாக இருக்காங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 மேட்சாக வந்து ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து பண்ண தவறே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிட்மேயர் வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டோரியஸ்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இறக்கி விட்டால் ஒரு 10 பால்ல 40 அடிப்பார். அவங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. அவங்க அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்மளை பார்க்கும்போது. உங்களை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போகிற அந்த 4 அணிகளில் பார்த்தீங்கன்னா 3 அணிகள் வந்து தேர்வாயிருச்சு. இன்னுமே வந்து அவுட் சைட் சான்ஸ் வந்து எல்எஸ்சிக்கும் டிசிக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு தான் அதிகமாகவே இருக்குது. மும்பை தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பேட்டிங் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பேட் கமெண்ட்ஸ் வரைக்கும் பேட்டிங் வச்சுருக்காங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு, இந்த மாதிரி கிளாசன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. சமியும் பேக் டு ஃபார்ம் வந்தார் அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சமி இல்லாதனால இப்போ உணர்கட்டை வச்சு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம எல்எஸ்டி சைடு போனோம் அப்படின்னா திக்வேஷ் ராத்தியாக இருக்கட்டும், அவர் நல்லாவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 மூர்த்திகள் மாதிரி ஓப்பனிங்லேயே வந்து 3 பேர் நல்லா பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒளிஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் அவங்க ஓனர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உங்களோட கருத்துக்களை வந்து இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மும்பை வந்து பிளே ஆஃப் போகுமா? உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.